ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்வி தாங்க. மல்லியை வச்சு உங்களுக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒருத்தர் 2 பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை விட எல்லாருக்குமே யூஸ் ஆகுங்க. எல்லா கொஷின்ஸுமே ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால தான் வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஒரு 50 கொஷின் பார்க்க இருக்குங்க. ஸோ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து களைக்கொல்லி நேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து அடிக்கலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு. களைக்கொல்லி வந்து தாராளமாக அடிக்கலாங்க. ஸோ வந்து அது வந்து செடி ஓரளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா கொடை போட்டு அடிப்பாங்கங்க. ஸோ அது வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ களைக்கொல்லி வந்து மருந்து எவ்வளோ அடிக்கணும், என்னென்ன மருந்து அப்படின்றதெல்லாம். ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது கொஞ்சம், அதனால் அடிக்கும்போது நான் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வெயிட் பண்ணுறேன். இப்போ வந்து செடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து களைக்கொல்லி மருந்து அடிக்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ வந்து களைக்கொல்லி மருந்து வந்து தாராளமாக அடிக்கலாம். அப்புறமா பூ வந்து செங்கல்பட்டு அண்ட் ஈரோடு வந்து மல்லிப்பூ வந்து ரேட் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. ஸோ வந்து ரேட் வந்து மதுரை மல்லி, அப்புறமா செங்கல்பட்டு, அப்புறம் ஈரோடு, பெங்களூரு, ஸோ இது மாதிரி ஏரியாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸு, அப்புறமா ஸ்டேட் வைஸ் கூட ரேட் வந்து அந்தந்த ஏரியா பொறுத்து தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரேட் வந்து மேக்ஸிமம் வந்து 250 வந்து குறையிறதில்ல. மேக்ஸிமம் 250 குறையிறதில்லனா ஹையஸ்ட் ரேட் வந்து 1500 வரைக்குமே வருதுங்க. ஸோ அதனால் டிஸ்ட்ரிக்கு அந்த ஏரியா பொறுத்து தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து ரேட் எப்போவுமே அதிகமாக இருக்கும்போது நம்ம உண்மையாக சொல்லப்போனால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து உண்மையிலே லாபன்றது வந்து இல்லைங்க. ஸோ இடையில் வந்து பூ எடுத்து கொடுக்குறவங்களுக்கும் அப்புறமா வாங்கி அதை சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கமிஷன் அதிகமாக வருது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்குறது வந்து நமக்கு வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கான பலன் வந்து என்ன அப்படின்னா ஆவரேஜ் ரேட் ஒரு 250 ருபீஸ் வந்து ஒரு கேஜிக்கு வந்து கிடைக்குங்க. ஒரு கிலோவுக்கு வந்து 250 ரூபா வரைக்கும் 250லேருந்து கிடைக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் அந்தந்த ஏரியா டிஸ்ட்ரிக் பொறுத்து தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஒரு வயலில் வந்து எத்தனை நாளுக்கு ஒன்ஸ் வந்து செடி கட் பண்ணுவீங்க, எத்தனை முறை வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஒரு வயலில் அப்படின்னா ஒரு டைம் நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாள் பிடிக்குங்க. அதை துளிர் விட்டு அரும்பு வச்சு பூ வரத்துக்கு. அதுக்கப்புறமா வந்து பூ வரப்போ மறுபடியும் 1 மந்த் ஒன்ஸ் தாங்க அது வந்து என்னது செடி வந்து கட் பண்ணுவோம். 1 மந்த் வந்து தேவைப்படும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப இல்லைங்க. ஒரு டைம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, ஏன் வந்து பூச்செடி வந்து 1 மந்த் ஒன்ஸ் வருதுன்னா 1 மந்தில் வந்து மூணு பேட்சாக வந்து செப்பரேட் பண்ணலாங்க. பேட்ச் 1, 2, 3 ஏன்னா 3 பேட்ச் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து லாபமே வரும். ஸோ வந்து பேட்ச் 1 வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கணும், பேட்ச் 2 வந்து பூ அரும்பு அந்த மாதிரி இருக்கணும், இன்னொரு பேட்ச் வந்து பூ அறுத்துட்ருக்கணும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ அது அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ அது அடுத்து வந்து செலவு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டிருக்கீங்க. செலவு வந்து கண்டிப்பாக ஆகுதுங்க. ஸோ அது எவ்வளோன்னு சொல்லிட்டு சொன்னால் மற்ற விவசாயம் பண்ணதை விட இது மல்லி கம்பேர் பண்ணும்போது மஞ்சள், கிழங்கு, பருத்தி, நெல் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது செலவு வந்து மல்லிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க ஆகுது. இது வந்து வருஷத்து பயிர் இல்லையா, அதனால் வந்து நமக்கு வாட்டர் கூலிங் கம்மி. அது இல்லாமல் கொத்துறது நம்ம அதை அவ்வளோவா கொத்தணும், களை எடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இருந்தாலும் களை எடுப்போம். ஸோ முடிஞ்சால் களை எடுக்கிறோம், இல்லைன்னா வந்து களைக்கொல்லி மருந்து அடிச்சிடுறோம். ஸோ அது ஒன்று. செலவு வந்து அதிகமாகலாம் ஆகிறது இல்லைங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அது வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். என்னென்ன செலவாகுது, எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, வேலைக்கு வரவங்களுக்கு எவ்வளோ செலவு அமௌண்ட்டு அப்படின்றதில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்படி பார்த்தாலுமே இப்போ ஒரு 70-80 கிலோ இருக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்க, 80 கிலோ 70 கிலோன்னு வச்சுக்கோங்க. 70 கிலோ அப்படின்னா 60 ரூபான்றாங்க. மேக்ஸிமம் எங்கள் சைடு வந்து 50ம் கொடுக்குறாங்க, 60ம் கொடுக்குறாங்கங்க. ஸோ 60 ரூபா இல்லை 50 ரூபா அப்படின்னா கூட பாருங்கள், 7 5 35 3500 3500 வந்து ஒரு ஆளுக்கு முழுசாகவே பாருங்கள். ஒரு 70 கிலோ இல்லை ஒரு 100 கேஜி வருதுன்னா பாருங்கள், ஒரு 100 கேஜி வருது அப்படின்னா 60 ரூபான்னு கொடுத்தா கூட 6000 ரூபாவா, 6000 ரூபா அப்படின்னா அன்றைக்கி வந்து நமக்கு எவ்வளோன்னா 10 கிலோங்க. 10 கிலோ 600 ரூபா போச்சுன்னா நமக்கு வந்து 6000 ரூபா வந்துடுது. ஸோ அப்போ ஒரு நாள் பூ வந்து வேலைக்காலங்களுக்கு வந்து போயிடுது. மல்லியை பொறுத்த வரைக்கும் 100% வந்து லாபம் தான். நான் வந்து ஏன் வந்து இந்த மல்லி எடுத்திருக்கேன், இது ரிலேட்டடாகவே வீடியோ போடுறன்றதெல்லாம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ வந்து மல்லி வந்து 100% செலவு கம்மி தான். அடுத்து வந்து மல்லி செடி வந்து
மல்லி நானும் செடி 30 சென்ட் வச்சுருக்கேன். பூ வரமாட்டேங்குது. 1 1/2 வருஷம் செடியாங்க. 1 கிலோ கூட தாண்டல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 1/2 வருஷம் செடி வந்து எப்படி 30 சென்ட் வந்து 1 கிலோ கூட தாண்டல அப்படின்றது வந்து அவங்களுடைய பராமரிப்பு எப்படி, மண்ணோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணுங்க. அது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் களை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடிக்கடி களை எடுத்துட்டு நீங்கள் வந்து மருந்து கொடுத்தீங்கன்னாவே, தண்ணி விட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்லா பூ வருங்க. 1 1/2 வருஷம் செடி 30 சென்ட்னா தாராளமாக ஒரு 15 கிலோலேருந்து 15 கிலோவுக்கு மேலே தாங்க வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பராமரிப்பு வந்து கரெக்டாக பண்ணலன்னு தான் அர்த்தம். 1 1/2 வருஷம் செடி நாங்கள் வந்து 15 கிலோ அறுத்துருக்கோங்க. ஸோ 15 அறுத்துருக்கோம், 16மே அறுத்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்து உங்களோட தப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைனா தண்ணி கரெக்டாக விட்டு நீங்கள் களை எடுத்துட்டு நல்லா மருந்தடிச்சு பொறுப்பாக வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வந்து 30 சென்ட்டுக்கு 1 1/2 வருஷம் செடினா தாராளமாக இது வரைக்கும் 50,000 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டுக்கலாம். இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு, மந்த்லி எவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். வந்திருக்க பில்லு மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன், எவ்வளோ ரேட்டு அப்படின்றதெல்லாம். ஒரு பேட்ச்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது, எவ்வளோ செலவுன்றதெல்லாம் நான் டீட்டெயில்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ இந்த அக்டோபர் மாதம் 15ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் பில் வருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேன், சரிங்களா? அப்புறம் 1 கிலோ கூட தாண்டலன்றது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப ராங்குங்க. ஸோ எப்படின்னு தெரில, 1 கிலோ இல்லைங்க, 15 கிலோவே இருக்கணும். 15 கிலோவே அறுத்துருக்கணும். ஸோ பார்க்கலாம் உங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு அந்த பதில் சொல்கிறேன். அடுத்து வந்து உங்கள் தோட்டத்தில் எவ்வளோ செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. எவ்வளோ செடி அப்படின்னா நாங்கள் வந்து 11,000 செடி வச்சுருக்கோங்க. 11,000 செடி அப்படின்னா கிட்டத்தட்ட 2,200 செடி. 2,200 செடிங்க. நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து 2,200 குழி வந்து வச்சுருக்கோம். எத்தனை செடி வாங்கியிருக்கோம் அப்படின்னா 11,000 செடி வாங்கினாங்க. நாங்கள் வாங்கும்போது ரேட் எவ்வளோன்னா ₹3.50. ஸோ வந்து நீங்கள் வந்து நாங்கள் வாங்கும்போது எப்போ எந்த மாதம் வாங்கினோம் அப்படின்னா மே மாதங்க. ஸோ மே மாதம் வந்து ரேட் வந்து ₹3,000 தாங்க. இதே வின்டர் சீசனில் வாங்கினோம் அப்படின்னா ₹4லேருந்து ₹6 வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சம்மரில் வந்து தண்ணி வசதி இருந்துச்சு அப்படின்னா சம்மரில் வந்து செடி வாங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். அடுத்து வந்து முல்லைப்பூ வந்து நடலாமா, முல்லைப்பூவு, காக்கடாம்பூவு, ஜாதி மல்லிப்பூ வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. முல்லைப்பூவு, காக்கடாம்பூவு இதெல்லாம் வந்து ஜாதி மல்லிலாம் வந்து 6 மந்த் ஒன்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மந்த்னா முல்லைப்பூவில் அதிகமாக வந்து மருந்து தேவைப்படாதாங்க. ஸோ மருந்து செலவு இல்லை. ஆனால் வந்து 6 மந்த் ஒன்ஸ் தான் இது வந்து பூ வந்து வருது அப்படின்றாங்க. ஸோ அது எந்த வகையில் வந்து நல்லதுன்னு எனக்கு தெரியல. இதே வந்து மல்லின்னா இயர் ஃபுல்லாக வருதுங்க. ஜனவரி டு டிசம்பர் நம்ம வந்து வின்டர் சீசனில் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம மெயின்டெனன்ஸு, நம்ம மருந்து இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மந்த்துமே வந்து மல்லி வந்து பூ வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ரேட் எவ்வளோ, எத்தனை கேஜி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரேட் வந்து ஆக்சுவலாக ₹1000 வரைக்கும் கூட போயிருக்குதுங்க. ஸோ சீசன், அப்புறமா ஃபெஸ்டிவல்லு, அப்புறமா முகூர்த்த டைமில் பொறுத்தவங்க கூட இருக்குங்க. ஸோ வெட்டிங் டைமு, முகூர்த்த சீசனு, எதுனா பண்டிகை அந்த மாதிரி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி டைம்களில் கூட வருதுங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ₹1000 வரைக்கும் போச்சு. இதே வந்து ஆயுத பூஜைக்கு வந்து வெளியே இல்லைங்க. ஆயுத பூஜைக்கு வந்து ஆக்சுவலாக 260 தாங்க ரேட்டு போச்சு. அப்புறமா வந்து இப்போ தீபாவளிக்கு வந்து நல்ல ரேட் போயிருக்கு. இது வந்து இதோட டீட்டெயில்டாக வந்து வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதம் அக்டோபர் மாதம் 15ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரைக்கும் வரக்கூடிய பில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஃபெஸ்டிவல் அண்டு முகூர்த்த டைம் மட்டும்தாங்க ரேட் அதிகமாக வரும். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்களோட செடி எவ்வளோ அப்படின்னா 1 1/2 வருஷம் செடி தாங்க. 1 வருஷம் 5 மாதம் ஆகுது. பூ வந்து எவ்வளோ வருதுன்னா 15 கிலோ வருதுங்க. அதோட மிச்சமாகவே வரணுமா. செடி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இங்கேயுமே கொஞ்சம் சத்து குறைபாடு, அப்புறமா நிழல் மரம் இருக்குது. ஸோ அதனால் பல ரீசன்னால கொஞ்சம் கம்மியாக வருது. ஆனால் வந்து மிச்சமாக வந்திருக்கணும். ஸோ அதுதாங்க. அடுத்து வந்து மல்லி செடி களைக்கொல்லி நேம் வந்து 20 சென்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரேணுகான்றவங்க தாங்க அடிக்கடி கேட்டிருக்கீங்க. ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேங்க. 20 சென்ட் வச்சுருக்கீங்களா, நல்லா பராமரிப்பு பண்ணுங்கள், களை இல்லாமல் செடி வச்சுக்கோங்க. களைக்கொல்லி மருந்து வந்து நீங்கள் எப்போ வந்து அடிக்கலாம்னா 1 இயர்லேருந்து அடித்தா நல்லதுங்க. ஏன்னா அது வந்து செடிக்கு வந்து கொடை போட்டு அடிக்கணுங்க. செடி பட்டுச்சு அப்படின்னா களைக்கொல்லி வந்து செடி காஞ்சு போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் களைக்கொல்லி மருந்து வந்து நீங்கள் கொடை போட்டு அடிக்கலாம். அது வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேங்க. உண்மையிலே வந்து மருந்து இன்னும் அடிக்கலைங்க. ஸோ இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்கோம். அது வந்து மருந்து அடிக்கும் போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து 5/8/2025 மல்லி நடவு செஞ்சுருக்காங்களாம். 25 சென்ட்டு. பூ இன்னும் வரலன்னு கேட்டிருக்காங்க. செப்டம்பர் மாதம் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் மாதம்னா இப்போ அக்டோபரா, 5னா 8
8வது மாதம் தான் நட்டுருக்கேன். செடி இன்னும் பூ வரலன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த இயர் வந்து 24ஆ 25ஆன்னு தெரிலங்க. 24, 25னா ஆகஸ்ட் மாதங்க. ஆகஸ்ட் மாதம் வந்து செடி வச்சுருக்காங்களாம். ஆனால் செப்டம்பரில் பூ வரலன்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க, பூ வந்து செடி வச்சு மினிமம் ஒரு 6 மந்த்தாவது ஆகணுங்க. அப்போ தான் பூ வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதனால் 25 சென்ட்னா நல்லா செய்யுங்க. நல்லா வச்சிங்கன்னா நிஜமாகவே பூ வந்து 20 kg வரைக்கும் பூவாக இருக்கலாம். 20 kg வரைக்கும் அறுக்கலாங்க. ஸோ லாபம் நல்ல ஒரு வருமானம் தான். கொஞ்சம் களை இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடனேலாம் வராதுங்க. செடி வச்சு உடனே 1 மாதத்தில் பூ வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப தப்புங்க. ஸோ வராது. அதுதான். அப்புறம் ஜிலேபி புழுக்கு வந்து என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிலேபி புழு வந்து எப்படி இருக்கும், ஜிலேபி புழுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அண்டு டீட்டெயில்டு வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேங்க. ஜிலேபி புழுக்கு மட்டும் செப்பரேட்டாக என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக கொடுக்குறேன். அடுத்து வந்து மந்த்லி அமௌண்ட் எவ்வளோ வருது அண்ட் எவ்வளோ செலவாகுது, லேபர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மந்த்லி அமௌண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னா, லாஸ்ட் மந்த் வந்து 52,000 வந்துச்சுங்க. 52,000 அப்படின்னா அதில் வந்து 15,000 இல்லை 20,000 கூட போட்டுங்க. ஆனால் வந்து ஒரு 50 சென்ட் கூட இருக்காது. 45லேருந்து 50ன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோன்னு தெரியல. 40 to 50ன்னு நினைக்கிறேன். அப்படின்னா 52,000 வந்துருக்குதுங்க. 52,000 அப்படின்னா அதில் வந்து 15,000 கூலியாக இருக்கட்டுங்க, இல்லை 20,000 கூட போட்டுங்க. 20,000 போனால் கூட நமக்கு 32,000 லாபம் இல்லையா? ஸோ அதுதான். மல்லி வந்து அப்போ வந்து நாங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் ரேட் வந்து ரொம்ப டவுனில் போயிட்டுருந்துச்சிங்க. ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ அது வந்து எங்கள் ஈடு வந்து செடி போட்டவங்க வந்து 1 lakh வரைக்குமே எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான். மல்லி வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து இப்போ பூ வந்து 15 கிலோ தானே இருக்குது. 15 கிலோவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 3 பேர் வச்சுருப்போம். 3 பேர் வந்து 3 3 கிலோ போடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 பேர் அறுப்போம். நாங்கள் 2 பேர் வந்து அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு 7 கிலோ அறுத்தோம் அப்படின்னா கூட 3 3 9, இது ஒரு 7, 9 அப்புறமா 7 எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். 16 கேஜி வந்துருச்சா? 9னா நாங்கள் அட்லீஸ்ட் 7 கிலோ நாங்கள் அறுக்கலனா கூட, சாரி, நாங்கள் 2 பேர் 7 கிலோலாம் இல்லைங்க. இப்போ எவ்வளோ செடி அப்படின்னா, அமௌண்ட் வந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து 52,000 வந்துச்சுங்க. அப்புறம் எவ்வளோ வருது அண்ட் வந்து எவ்வளோ செலவு வந்து ஒரு 20,000 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நமக்கு வந்து எவ்வளோ லாபம் அப்படின்னா 32,000. ரேட்டு போனது அப்படின்னா 1,00,000 ரூபா கூட வந்துச்சுங்க. 50,000 கூட வருங்க. சொல்ல முடியாதுங்க. ரேட் வந்து ஒரு மாதம் வந்து குறைஞ்சி வரும், ஒரு மாதம் வந்து அதிகமாக வரும். ஃபெஸ்டிவல் டைம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஆயுத பூஜை இது ஆக்சுவலாக வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நல்ல ரேட்டு போச்சுங்க. ஆயுத பூஜைக்கு ரேட் இல்லை, தீபாவளிக்கு ரேட் போயிருக்கு. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. ஸோ அது அதனால் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, 45லேருந்து 50 சென்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 32,000. ஒரு செடி வந்து 1 இயர் செடி தாங்க, 1.5 இயர் கூட சரியான ஆகலை. அப்படி இருக்கும்போது நான் மந்த்லி அமௌண்ட் எவ்வளோ வருதுன்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேங்க. ஸோ 50 கொஷின்ஸ் மேலே இருக்குங்க. ஸோ Q&A. ஸோ அது வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், மந்த்லி இன்கம் வந்து 52,000 வந்துச்சுங்க லாஸ்ட் மந்த்து. செலவு வந்து 20,000 போனால் கூட 32,000 லாபம். இதே வந்து ரேட் அதிகமாக வந்துச்சுன்னா 50,000 வந்திருக்கும், 1,00,000 கூட வந்திருக்குங்க. சொல்ல முடியாது. ஸோ அடுத்தடுத்து வந்து இயர் ஃபுல்லாக இனிமேல் வந்து அப்டேட் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறேங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்